வணக்கம் லங்காஃபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையன். இந்த செய்தி சுவிட்சர்லாந்து தொடர்பான செய்தியாக இருக்கிறது. இந்த சுவிட்சர்லாந்து தொடர்பான செய்தியாக நாங்கள் ஒரு சிறிய செய்தி, அதாவது சுவிட்சர்லாந்திலே வாகனங்களுடைய விலை மலிவாக, அதாவது விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாகனங்கள் விற்கின்ற நிறுவனங்களும், அதாவது புதிய வாகனங்களாக இருக்கட்டும், பழைய வாகனங்களாக இருக்கட்டும், அல்லது தனி நபர்களாக இருக்கட்டும், இந்த வாகனத்தினுடைய விலையை குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய காரணம் என்னவென்று நாங்கள் துரிதமாக பார்க்கின்ற பொழுது, போர், அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானோடு போர் செய்வதன் காரணத்தினால் அந்த பெட்ரோலிய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த ஹோர்முஸ் கால்வாய் மூடப்பட்டதன் காரணத்தினால், அல்லது அந்த கப்பல் பயணங்கள் தடை செய்யப்பட்டதன் காரணத்தினால் பொருட்களுடைய விலை அதிகரித்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஐரோப்பாவை பொறுத்தவரை உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐரோப்பாவில் தான் அதிகமான விலையிலே மற்ற நாடுகளை விட இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை, எரிபொருள் விலை மற்றும் அந்த எரிவாயுனுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே 1 சுவிஸ் பிராங்கில் இருந்த 1.1 சுவிஸ் பிராங்கில் இருந்த அந்த பெட்ரோலியத்தினுடைய விலை, பெட்ரோல் டீசலுடைய விலை டபுள் மடங்காக 2 பிராங்கை தாண்டி இருக்கிறது. அந்த வகையிலே வாகனங்களை வாங்குகின்றவர்கள் குறைத்திருக்கிறார்கள், அல்லது வாகன பாவிப்பு இல்லாமல் அந்த வாகனங்களை அதிகமாக பாவிக்காமல் அதனை விற்றுவிடுகின்ற முடிவுக்கு பல வாகனங்களை வைத்திருப்பவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். காரணம், அதை வைத்து தொழில் செய்கின்றவர்கள், வாகனங்களை வாடகைக்கு விடுகின்றவர்களுக்கு கூட மிக மிக அதிகமாக அந்த கட்டணத்தை அறைவிட வேண்டியதாக இருக்கிறது. அதாவது அந்த கூலி, அதாவது ஒரு வாகனத்தை வாடகைக்கு விடுவதாக இருந்தால், ஒரு நாள் வாடகைக்கு 200 சுவிஸ் பிராங்குகளாக இருந்தால் அவர்கள் 300-400 சுவிஸ் பிராங்குகள் அறவிட வேண்டியதாக இருக்கிறது. அதனால் வாடிக்கையாளர்கள் அல்லது அந்த வாகனத்தை வாடகைக்கு பெறுகின்றவர்கள் விட்டுவிட்டு அவர்கள் பஸ் அல்லது ட்ரெயின் மூலமாக அவர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்ட காரணத்தினால் அதிகமான கராச்சி, அதாவது வாகனத்தை விற்கின்ற அந்த நிலையங்களிலேயும், வாகனம் உற்பத்தி செய்கின்ற நிலையங்களிலேயும் மற்றும் வாகனங்களை வாங்கி விற்கின்றவர்கள் அல்லது தனியார்கள் இந்த வாகனத்தின் விலையை குறைந்திருப்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாகனத்தின் விலை 30,000 சுவிஸ் பிராங்குகளாக இருந்தால் அதற்கு டிஸ்கவுண்ட், கழிவு விலையிலே இப்பொழுது விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போர் மீண்டும் பேச்சுவார்த்தையை அண்டிக் கொண்டு வருகின்ற கட்டத்திலே சற்று தளர்வாக இருந்தாலும் கூட இப்பொழுது பேச்சுவார்த்தை முறிவடைந்திருந்த காரணத்திலே இன்னும் பெட்ரோலுடைய விலைகள் அதிகரிக்கலாம், இன்னும் டபுள் மடங்காகலாம், இரட்டிப்பாகலாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போர் தொடர்மாக இருந்தால் மேலும் வாகனங்களுடைய விலை சுவிட்சர்லாந்திலே குறைக்கப்படும். இது சுவிட்சர்லாந்திலே மாத்திரமல்ல, மற்ற நாடுகளிலே, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசிய நாடுகள், அப்படியான நாடுகளிலேயும் நிச்சயமாக இந்த வாகனங்களுடைய விலை குறைந்திருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். லங்காஃபோர் ஊடகம், சுவிஸ் செய்தி, இலங்கையர். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.